நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல 3 கிரக சேர்க்கை தரக்கூடிய பலன்கள் வரிசையில சூரியன், செவ்வாய், குரு 3 கிரகங்களும் இணைந்திருந்தால் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகின்றோம். இந்த சூரியன், செவ்வாய், குரு இவருக்கு 3 பேருமே பார்த்தீங்கன்னா ராஜ கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். பொதுவாகவே இந்த 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் உண்மையை பேசுபவராக இருப்பார். சொன்ன சொல்லை காப்பாற்றுபவராக இருப்பார். எப்பாடுபட்டாவது அந்த சொன்ன சொல்லை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். கௌரவத்தை பெரிதும் நினைக்கக்கூடியவராக, கௌரவத்தை பெரிதாக நினைக்கக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். தானும் அடுத்தவர்களுக்கு மரியாதையை கொடுத்து மற்றவர்களும் தனக்கு அதிகமாக மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். வாக்குவன்மை கொண்டவர்களாக ஜாதகர் இருப்பார்கள். அதாவது சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். யாரையும் ஏமாற்றாதவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். யாரிடமும் ஏமாறாதவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதாக ஏமாற்ற முடியாது. உயர்ந்த பதவிகளிலும் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய இடங்களிலும் இந்த ஜாதகர்கள் நிச்சயம் இருப்பார்கள். இவர்களது வீட்டுல கூட பாத்தீங்கன்னா இவர்களது பேச்சுக்கு மரியாதை இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கும். முக்கியமான முடிவு எடுக்கும் பொழுது இவரது பங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலமாகவோ அல்லது தந்தை வழி சொந்தங்களின் மூலமாகவோ நிச்சயம் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. ஆனா ஜாதகர் பாத்தீங்கன்னா எதுலையுமே அவசர தன்மையோடு செயல்படக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். எதையும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு உண்டு. முகஸ்துதிக்கு ஜாதகர்கள் மயங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல அதாவது புகழ்ச்சி அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களை புகழ்ந்து சொல்லும் பொழுது எந்த காரியத்தையும் இவர்களிடம் வந்து நாம நடத்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரக சேர்க்கையும் குரு அணி லக்கணங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரும். அதுவும் குறிப்பாக மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு போன்ற லக்கணங்களுக்கு 1, 5, 9, 10 ஆகிய வீட்டுல இந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாங்கன்னு சொன்ன அவர்களுடைய தசாபுத்தி நடைபெறக்கூடிய காலங்கள்ல மிகவும் யோகமானதாக பலன்களை தரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதிலும் அதிர்ஷ்ட காட்டு வீசக்கூடிய சிரமமில்லாத வாழ்க்கை அமையும். வீடு, பூமி, பொன் ஆபரண சேர்க்கை நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஏற்படும். ஆகவே சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 பேரும் இணைந்திருந்து தரக்கூடிய பொது பலன்கள் இந்த பதிவில் பார்த்தோம். இவர்கள் 3 பேரும் எத்தனை டிகிரில இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள், அது போக இந்த 3 பேருக்கும் இருக்கக்கூடிய பாவக ஆதிபத்தியம் என்ன அப்படிங்கிற பொறுத்து பலன்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். சரி, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.